ஒயின் ஷாப் கடை கொஞ்சம் அதிகமாக்கணும். டைமிங் மாத்தணும். கஞ்சா கருப்பு சர்ச்சை பேச்சு. பட விழாவுல நடிகர் கஞ்சா கருப்பு பேசின விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவுல சர்ச்சையாயிருக்கு. நடிகர் ரவிமரியா முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய படம் மக்கள் தலைவா. இந்த படத்துல ராதா ரவி, கருப்பையா, நாஞ்சில் சம்பத், இயக்குனர் பேரரசு, கஞ்சா கருப்பு உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ராம்தேவ் இயக்கியிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு. இந்த விழாவுல கலந்துகிட்டு பேசின நடிகர் கஞ்சா கருப்பு, இந்த படத்தோட தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் அண்ணனை பத்தி சொல்லியே ஆகணும். அவரு தேனியில மன்னன், சினிமா உலகத்தோட கடவுள், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த படத்துல இயக்குனர் ராம்தேவுக்கு ஒரு தேவை அப்படின்னா, அதிகாலை 3 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. ஒரு தடவ அதிகாலை 4 மணிக்கு ஃபோன் பண்ணி படப்பிடிப்புக்கு வர சொன்னாரு. நானும் 4 மணிக்கு அவர் சொன்ன ஒயின் ஷாப்புக்கு போனேன். அந்த ஒயின் ஷாப் கதவு மூடி இருந்தது. யாருமே அங்க இல்ல. நான் போய் கடையோட கதவ தட்டுனதுமே உள்ள இருந்து 2 பேர்ல ஒருத்தர் எட்டி பார்த்தாரு. அவரு பிளாக்ல சரக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் சரக்கு வாங்க வரல, நடிக்க வந்திருக்கேன். இங்க இயக்குனர் வர சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி புரொடக்ஷன் நபர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நைட்டு 9 மணிக்கு கடைகள முழுமையா மூடிடுறாங்க. இந்த ஆட்சியில மதுக்கடைகள நைட்டு 12 மணி வரைக்கும் திறந்து வைக்க அனுமதி வேணும். அதே மாதிரி காலையில 7 மணிக்கே திறந்துடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அங்கங்க ஒயின் ஷாப்புகளோட எண்ணிக்கையும் குறைவா இருக்குது. கடைகளோட எண்ணிக்கைய இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் அப்படின்னு முதல்வருக்கு கோரிக்கையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி கஞ்சா கருப்பு நிகழ்ச்சியில பேசியிருந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் கஞ்சா கருப்பு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும், கண்டனம் தெரிவிச்சுட்டும் வராங்க.